இருக்கக்கூடாது, அதை நமக்கு தெரியணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்பு சாராத அணுக்கள், நம்ம பாதிக்கக்கூடிய அணுக்களை சண்டை போடணும், அழிக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் அதுதான் நடக்கும். அதனால அந்த தைமஸ் சுரப்பியில் நடக்கிறதுனால அந்த தைமஸுடைய ஆரம்ப எழுத்து டி அப்படின்றதுனால இந்த அணுக்களுக்கு டி செல்னு பேர். ஸோ இதுகளுக்கு இயற்கையில் அதனுடைய வேலை இதுதான். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல சராசரியாக கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் ஓடுது. ஒரு தேக்கரண்டி ரத்தம் எடுத்திங்கன்னா அதில் 50 லட்சம் டீசல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு டீசல் இருந்தும் இந்த புற்றுநோய் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சொன்னால், இதையும் எதிர்க்கக்கூடிய அல்ல இதை ஏமாற்றக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சார்ந்த அணுக்கள் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வித்தைகள்லாம் செஞ்சு அது வளர்ந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்போ நாமளும் அதுக்கு 2 ஸ்டெப் மேலே போகணும். அப்போ நம்மளுடைய இயற்கையாக இருக்கிற இந்த டீசல் அந்த இருக்கிற புற்றுநோயை தாக்க முடியலை, அதை அழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு புதிய யுக்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சமீப காலத்தில். அப்படின்னு சொன்னால், இந்த புற்றுநோய் வந்த நோயாளியுடைய டீசலே அவருடைய ரத்தத்திலேருந்து எடுத்து பரிசோதனை கூடத்தில் முதல்ல அதனுடைய நம்பரை பெருக்கிறது. பிசிஆர்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு அணுக்களோ 1000 அணுக்களாக கூட ஆக்கலாம். அது மாதிரி பல அணுக்களாக முதல்ல அதிகரித்து, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சோல்ஜருக்கு நம்ம இந்த இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, அந்த ட்ரைனிங் வச்சுக்கோன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த டீசலில் அந்த குறிப்பிட்ட நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்குது. ரீஇன்ஜினியரிங் அந்த டீசல். அதுக்கப்புறம் அந்த டீசலை திரும்பியும் நோயாளியுடைய உடம்புலையே செலுத்துது. இதுதான் சுருக்கமாக சொன்னால் கார் டீசல் தெரப்பின்றது. இந்த கார் எப்படி வந்தது, ஏன் பஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. கார்ன்றது கைமறி கார்டிஜன் ரிசெப்டார்னுடைய சுருக்கமான பேர். அது என்னன்னு அவங்க விலைக்கு சொல்லுவாங்க மருத்துவர்கள். பட் சுருக்கமாக இதுதான் இந்த சிகிச்சையுடைய அடிப்படை. நோயாளியுடைய டீசலை எடுத்து அதை எண்ணிக்கை அதிகரித்து அதனுடைய நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்கி மறுபடியும் நோயாளியிடம் செலுத்துது. ஸோ இது ஒரு அரிய ஆயுதமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் மச்சை சார்ந்த புற்றுநோய்கள் இதுதான் இது இன்னைக்கு உதவுது. மற்ற அதாவது இப்போ புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா, எங்கள் புற்றுநோய் உலகத்தில் எப்படி சொல்லுவோன்னா, திண்ம கட்சி நீரக கட்சின்னு சொல்லுவோம். கட்டி நீரக கட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் சாலிட் டியூமர், லிக்விட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் டியூமர் பொதுவாக சொல்கிறது எதுன்னா, மஜ்ஜையில் உருவாக்குற புற்றுநோய்களும் லிக்விட் டியூமர் சொல்லுவோம். அதில் 3 நோய் இருக்குது. ஒன்று லுக்கீமியா, ஒன்று லிம்ஃபோமா, ஒன்று மைலோமான்னு இருக்குது. ஸோ இன்றைய தேதியில் நம்ம சரியான நோயாளிக்கு இந்த கார்டிசல் தெரப்பி செஞ்சாக்கா அபிரிதமான நமக்கு ஒரு ரிசல்ட் அதில் வருது. அதனால் இது ஒரு புதிய யுக்தி. அது எம்ஜிஎம்ல எங்களால் இப்போ நாங்கள் வெற்றிகரமாக 2 நோயாளிகளுக்கு பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி மருத்துவர்கள் பேசுவார்கள், அது எப்படி செஞ்சாங்க, அதனுடைய சரியான இதெல்லாம். அதனால் இதெல்லாம் ஒரு புற்றுநோய் நோயாளிகளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷகரமான விஷயம். அதாவது இந்த நோய்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிகிச்சையாக அளித்த பிறகு இதுமாதிரி செய்ய முடியாது அப்படின்ற கட்டத்தில் இருக்கிற நோயாளிகள் பல பேருக்கு கூட இந்த மாதிரி சிகிச்சை அளிக்கலாம். எதிர்காலத்தில் நான் சொன்ன மாதிரி திண்ம கட்டிகளுக்கு கூட இதனுடைய உபயோகம் வரலாம். அதுக்கு நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ குறிப்பிட்ட இந்த 2 நோயாளிகளுக்கும் அது எப்படி இந்த ஒரு சிகிச்சைக்கு அவர்கள் சரியான ஆட்கள் அவர்கள் எப்படி அந்த சிகிச்சை அளித்தார்கள்ன்றதை பற்றி நம்ம கூட வந்திருக்க 2 மருத்துவ நிபுணர்களும் அவர்கள் சிகிச்சை செய்து அந்த நோயாளியை பற்றி பேசுவார்கள். வணக்கம். தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காதுல்ல. ஸோ நான் டாக்டர் சுமன் கல்யாண். பேர் ஒரு மாதிரி இருக்குது, தமிழ் தான் நான். ஸோ நான் சார் ஆல்ரெடி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, ஜனரஞ்சகமாக உங்களுக்கு புரிய மாதிரி. ஸோ ஐ தேங்க் எம்ஜிஎம் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன். ஸோ நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, என்னோடய பேஷண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இது நவம்பரில் வந்தாங்க இந்த பேஷண்ட்டு. ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு சீனியர் சிட்டிசன். அவர் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு கேன்சருக்காக. ஸோ சார் சொன்ன மாதிரி கேன்சரில் 2 டைப் இருக்குது, திறநிலை அண்ட் திரவநிலை. அவருக்கு லிம்ஃபோமா இருந்திருக்கு. ஸோ அந்த லிம்ஃபோமாக்காக ஆல்ரெடி கீமோதெரப்பி ஒரு 6 சைக்கிள் எடுத்துட்டாரு. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் எடுத்துருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சர் ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ப்ளஸ் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது.
அதனால் அவர் ஏஜ் வச்சு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்தார் நம்மளுடைய எம்ஜிஎம் ஹெல்த் கேருக்கு. ஸோ அவரை அசஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரே ஆஃப் ஹோப் இருந்தது. இந்த மாதிரி ஓகேங்க. ஸோ அவருக்கு ஒரு ஒரு புது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனையில் தான் நவம்பரில் நம்ம அவர் இவாலுவேட் பண்ணோம். பட் அவர் ரொம்ப ஷார்ப்பான ஆள். அவருக்கு இந்த கண்டிஷன்லாம் இருந்தது. அவர் போட்ட கண்டிஷன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் இல்லை இல்லையா? யார் கேன்சர் இருந்தாலும் உங்கள் மனசில் இந்த ஆசை இருக்கும், சொல்ல மாட்டாங்க பயந்துட்டு. பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் டாக்டர் எனக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே ஷாட். பாலாஜி படத்தில் விவேக் சொல்லுவார், அந்த மாதிரி ஒரே மாத்திரை எல்லாம் சரியானது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நான் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் ஊருக்கு போய்ட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. இன்னொன்று, க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கேன்சரில் நம்ம தங்கி கேட்குற கேள்வி இது, க்யூர் ஆகுமா அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்லாம். ஸோ அது அவர் கராராக சொல்லிட்டாரு, க்யூர் ஆகணும், எனக்கு முடியலாம், எனக்கு கொட்டக்கூடாது, நல்ல கலராக இருப்பார், கடற்கரைன்னு நின்றுவார். ஸோ எனக்கு ஸ்கின் சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தோட முக்கியம் இன்சூரன்ஸ் எனக்கு கவர் ஆகணும். இந்த 5 கண்டிஷனை அவர் எனக்கு வச்சார். இந்த 5 கண்டிஷனும் எதுலையாவது ஃபில் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபில் ஆகாது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில். பட் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை யோசித்து நாங்கள் செலக்ட் பண்ணது தான் இந்த கார்டி செல் தெரப்பி. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் கார்டி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஷண்ட்டு தான். இந்த கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சார் வந்துட்டு ஒரு 2000 வருஷம் முன்னாடி போனார், நான் ஒரு 3000 வருஷம் பின்னாடி போனேன். அங்கே இருந்தால் கார்டியோடைய டெஃபினிஷன் ஆரம்பிச்சு. இது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஃபேமஸான கோட் இல்லையா? கனியன் பூங்குன்றனார் சொன்னது, அது முறை அவருக்கு தெரியும். இப்போது இன்றைக்கி சுச்சுவேஷனில் சார் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் அது. அப்துல் கலாம் சொன்னது. அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு கார்டி செல் தெரப்பிக்கு என்ன சம்மந்தம்னா, இதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ சில பேருக்கு செகண்ட் லைனும் தெரியும், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. 3வது லைன் பார்த்தீங்கன்னா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன். அப்படின்னா என்னென்னா, நம்ம டிசீஸும் அதுக்கான ரெமிடியும் நோதலும் தனித்தலும் நமக்குள்ளே தான் வருது, நம்ம இடத்துல தான் வருது. தீதும் நன்ற மாதிரியே நம்ம ஊர்லேருந்து தான் வருது. ஸோ இட்ஸ் அவர் ஓன் இம்யூனிட்டி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபைட் அகெயின்ஸ்ட் கேன்சர். சார் சொன்ன அதே வார்த்தைகள். ஸோ எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கீமோதெரப்பிலாம் கொடுத்ததுக்கப்புறமும் சில பேருக்கு திரும்பி வருது, சில பேருக்கு ஏன் திரும்பி வர்றதில்லை அப்படின்னாலும் அதுக்கு ரீசன் நம்மளுடைய ஓன் இம்யூனிட்டி தான். ஸோ நம்ம இம்யூனிட்டியை பவர் பண்ணால் இந்த கேன்சரை வந்துட்டு இயற்கையாகவே நம்மளுடைய ஓன் சக்தி யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் கார்டி செல் தெரப்பி. நம்ம எல்லாருக்கும் கேன்சர்னா என்னன்னு தெரியும். உடம்புல இருக்க நம்மளோட ஓன் செல் திசுக்களே அதிகப்படியான வளர்ச்சி அடைகிறதா வந்து கேன்சர். ஸோ அதனால் அடைவில் என்ன ஆகும், அதிகப்படியாக வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நம்மளோட ஓன் ஆர்கன் சிஸ்டம்ஸையே தாக்கி செயலிழக்க செஞ்சு அது மூலமாக தான் நம்மளுக்கு கேன்சர் மூலமாக பேஷண்ட்ஸ் வி ஆர் லூசிங் தெம். ஸோ யூஸ்வலி நம்ம உடம்புல ஒரு செல் வளரணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் போட்டால் செல் வளரணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் செல் வளர்ச்சி நிற்கணும். ஸோ இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் செல்ஸ் வளர்ச்சி நின்றுச்சுன்னா இந்த மாதிரி கேன்சர் மாதிரி ஒரு அதிவேகமான க்ரோத் அதெல்லாம் வந்து பாடியில் இருக்காது. ஸோ இது நேச்சுரலாகவே கடவுளாகவே நம்மளுக்கு இயற்கையில் கொடுத்தது வந்து இம்யூன் சிஸ்டமில் டி செல்ஸ் என்கே செல்ஸ்ன்னு சொல்லி 2 விதமான புது செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸோட மெயின் வேலையே என்னென்னா நம்ம உடம்புல இந்த ஆஃப் ஸ்விட்ச் பண்ணுறது தான். ஸோ கேன்சர் வளர்ந்ததுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அந்த செல் வளர்ச்சியை தடுக்கும். இதை மெயினாக பண்ணக்கூடியது வந்து இந்த டி செல்ஸ் அந்த என்கே செல்ஸ், இந்த 2 செல்ஸ் பண்ணும் அந்த வேலையை. ஸோ இது வந்து மல்டிபிள் சயின்டிஃபிக் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. இது எப்படி அந்த செல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது, எப்படி அந்த செல்லில் வந்து கில் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வந்து மல்டிபிள் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. அது வந்து டூ மச் ஆஃப் டெப்த் ஆஃப் சயின்ஸ். பட் பண்ணக்கூடிய உடம்புல பண்ணக்கூடிய 2 செல்ஸ் பார்த்தீங்கன்னா டி செல்ஸ் அண்ட் என்கே செல்ஸ் தான். பட் நம்ம கேன்சர் வந்து ரொம்ப ஸ்மார்ட் இல்லையா, அதுக்கு தெரியும் எப்படி இதிலிருந்து தப்பிக்கணும், எப்படி இதிலிருந்து வளரணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ கேன்சர் வந்து 3 சிக்னல் வச்சுருக்கும், ரெட்டு, க்ரீன், எல்லோ. அதே மாதிரி நம்ம ரெட்டு போட்டால் ஸ்டாப் பண்ணணும், க்ரீன் போட்டால் போகணும் அப்படிங்கிறத வந்து கேன்சர் செல்ஸ் வந்து மாற்றி சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சிக்னல்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த டி செல்ஸையும் என்கே செல்ஸையும் ஏமாற்றி கேன்சர் அதிகப்படியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அது மெயின் ரத்த புற்றுநோய், லிம்ஃபோமாஸ், லுக்கீமியாஸ் வரக்கூடிய மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் மாற்றி போடுறதுனால வர ப்ராப்ளம் தான். ஸோ இதுதான் நம்மளோட பேஷண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் 63-year-old மேல். வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், they don't have children to take care of them. So obviously the couple should live for each other. So that is the first demand of our patient in specific. And he was also very weak. அவர் பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய கோமாபிலிட்டிஸும் இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு அவரோட 63 years அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பார், ரொம்ப வீக்காக இருப்பார். ஸோ அவரை பார்த்தோன்னே தெரியும்
ரொம்ப அதிகப்படியான இன்டென்சிஃபைடாக இருக்கான கீமோதெரப்பியெல்லாம் வந்து டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் உடம்புல ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணார். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் 6 சைக்கிள் கீமோதெரப்பி அவங்க சொந்த ஊரில் எடுத்துக்கிட்டாங்க, 6 சைக்கிள்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சார் சொன்ன மாதிரி ஒரு சில டைம் கேன்சரோட வீரியத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கீமோதெரப்பி கொடுத்தாலும் திரும்ப வளர்வதற்கான சான்ஸ் உண்டு. ஸோ அதே மாதிரி இவரும் அப்படி தான் வந்திருந்தார். 6 சைக்கிள்ஸ் கீமோதெரப்பி கொடுத்தும் ஒரு 3 to 4 months அந்த கேன்சர் திரும்ப வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு ஓபிடியில் அசஸ் பண்ணும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப கீமோவை இன்டென்சிஃபை பண்ணும். அதாவது நல்லா ஹையர் இன்டென்சிட்டியில் இதோட கீமோ கொடுக்கணும். கீமோ கொடுத்து எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். பட் இந்த பேஷண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சது, நம்ம இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆஃபர் பண்ணோம், இவருக்கு இன்டென்சிஃபைடாக கீமோதெரப்பி போடணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்லேயே அவர் வந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளினிக்கல் அசஸ்மெண்ட் எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த நிலையில தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த CAR-T cell therapy அவங்க ஆஃபர் பண்ணோம். ஸோ அந்த கப்பல் ஆல்சோ தே ஆல்சோ அக்செப்டட் திஸ் பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட். ஸோ சார் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ப்ராடக்ட், இப்படி தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பிளட் பேங்க்ல ஒரு மிஷின் இருக்கும், நம்மளுக்கு எப்படி டயாலிசிஸ் பண்ணுறாங்களோ